ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 3. மெல்லிய குரலில் தன் மடியில் இருக்கும் குழந்தை தூங்க காலை அசைத்தவாறே ஒரு கையால் பிள்ளையை தட்டி கொடுத்தபடி மற்றொரு கையால் பொம்மையை வைத்து தியா ஏதோ கதை சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்டவாறே அப்படியே 5 நிமிடங்களில் உறங்கி இருந்தாள் ஷனு. அவ்வளவு உறக்கத்தை வைத்து கொண்டுதான் ஆத்மன் எங்கே இவளை விட்டு சென்று விடுவானோ என எண்ணி குழந்தை உறங்காமல் இருந்திருப்பது புரிய தியாவின் மனதில் மேலும் பாரம் ஏறியது. இந்த வயதில் பெற்றோரை இழந்து நிற்கும் இந்த பிஞ்சின் நிலை தியாவை பெருமளவில் கவலை கொள்ள செய்ய அந்த குழந்தையின் தவிப்பும் அணுவின் வார்த்தைகளும் மனதில் வந்து தியாவை திடமான ஒரு முடிவை எடுக்க செய்திருந்தது. அதே நினைவோடு குழந்தையை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு செல்ல முயன்று தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் தியா. இவற்றையெல்லாம் திவ்யாவும் அம்மணியும் அறைக்கு வெளியே நின்றபடி சிறு நிம்மதியோடு பார்த்து கொண்டிருக்க ஜெகதாவோ வெறுப்போடு முறைத்தவாறு நின்றிருந்தார். இதைத்தான் நாம் பெத்த மகராசிய செய்ய சொன்னா அவன் நிலைமைய கொஞ்சமும் புரிஞ்சுக்காம எதையோ உளறிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்கிருந்தோ வந்து குதிச்ச இவ அசால்ட்டா அதை செஞ்சு நல்ல பெயர் வாங்குறா. இப்படி என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்ட எங்க இருந்துதான் வந்தாலோ. முதல்ல இவளை இங்க இருந்து விரட்டி விட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என மனதிற்குள் திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் ஜெகதா. ஆனால் இதை எதையுமே அறியாத தியா தன் மடியில் உறங்கும் குழந்தையையே விழிகள் கலங்க பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். இன்று காலை வரை இப்படி ஒரு குழந்தை இருப்பது கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இந்த நொடி அந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருந்தாள் அனு. வாழ்க்கைதான் எத்தனை விசித்திரமானது. ஷனு பிறந்த நொடியில் இருந்து அத்தையாக கௌரவின் ஒரே உறவாக முன்னின்று தன் கைகளில் குழந்தையை ஏந்தி இருக்க வேண்டியவளுக்கு கிட்டத்தட்ட 3 வயது வரை இப்படி ஒரு அண்ணன் மகள் இருப்பது கூட தெரியாது. ஆனால் இப்போது அந்த பிள்ளை தன் மடியில் பூ போல உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டவளுக்கு இன்னும் என்னென்ன அதிசயங்களை வாழ்க்கை தனக்காக வைத்து காத்திருக்கிறதோ என்று தோன்றியது. இதே நினைவுகளோடு மேலும் சிறிது நேரம் அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தவள் பின்பு மெல்ல குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தாள். அவள் இந்த வீட்டிற்கு புதியவள் என்பதால் வேகமாக உள்ளே வந்த திவ்யா குழந்தையை வசதியாக படுக்கையில் உறங்க வைக்க உதவி செய்ய முயன்றாள். இல்ல வேண்டாம், இங்க நடக்கிறது எதுவும் புரியலனாலும் ஏதோ ஒன்று அவளை இன்செக்யூர்டா ஃபீல் செய்ய வைக்குது. அதனால தனியா விட வேண்டாம், என்கிட்டயே இருக்கட்டும் என இந்த சில நிமிடங்களிலேயே சரியாக ஷனுவின் மனநிலையை புரிந்தது போல் பேசியவளை திவ்யா வியப்பாக பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தையை தூக்கியவாறு வெளியில் வந்தாள் தியா. ஏய் நில்லு, எங்க போற என்ற ஜெகதாவின் அதிகார குரல் தியாவின் நடையை தடை செய்தது. அதில் அவரின் பக்கம் பார்வையை திருப்பியவள் கீழே என்றால் ஒற்றை சொல்லாக. அறிவு இருக்க உனக்கு? அவளே இவ்வளவு நேரம் மாப்பிள்ளைய இங்க அங்க அசையக்கூட விடாம தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தா. இப்போதான் தூங்குறான்னு நிம்மதியா அவர் வேலையை பார்க்க போனா பின்னாலேயே இவளை தூக்கிட்டு அங்க போய் தொந்தரவு செய்வியா நீ என சிடுசிடுத்தவரை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் தியா. அதிலும் அவர் ஆத்மனை மாப்பிள்ளை என குறிப்பிட்டது அவளுக்கு லேசான வியப்பை தர கேள்வியாக அவரை பார்த்தவளுக்கு ஜெகதா யார் என தெரியவில்லை. ஏனெனில் தியா இங்கே இருந்தபோது ஜெகதா அங்கே இல்லை. அதோடு ஆத்மனின் குரலும் அதிகாரமும் மட்டுமே ஓங்கி ஒலிக்கும் வீட்டில் இத்தனை அதிகாரமாக குரல் எழுப்புபவரை தீவிர யோசனையோடு பார்த்தபடி எந்த பதிலும் சொல்லாமல் தியா நின்றிருக்கும் போதே இறுதி சடங்குகள் செய்வதற்காக மாற்றியிருந்த வெள்ளை வேட்டியும் மேல் துண்டுமாக அங்கு வந்து நின்றான் ஆத்மன். என்னதான் குழந்தை அழைத்த உடனே தியாவிடம் சென்று விட்டிருந்தாலும் குழந்தை அப்படி யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழகக்கூடியவள் இல்லை என நன்றாக அறிந்திருந்தவன் என்பதால் அவனால் நிம்மதியாக எதிலும் பங்கெடுக்க முடியவில்லை.
என்ன செய்கிறாளோ, எங்கே அழுது கொண்டிருக்கிறாளோ என்ற கவலையோடே அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவனுக்கு சிறு இடைவெளி கிடைக்கவும் குழந்தையை கவனித்துவிட்டு செல்ல எண்ணி மேலேறி வந்திருந்தான் ஆத்மன். அங்கு அறைக்குள் இருக்க வேண்டிய உறங்கும் குழந்தையை தோளில் சுமந்தபடி தியா வெளியே நின்று ஜெகதாவோடு ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கண்டவுடன் குழந்தைக்கு என்ன பிரச்சனையோ என்ற பதட்டம் தொற்றிக்கொள்ள வேகமாக அவர்களை நெருங்கினான் ஆத்மன். அவனை பார்த்தவுடன் ஜெகதா, பாரு ஆத்மா, குழந்தைய கீழே கொண்டு போறேன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா. குழந்தை தூக்கம் கெடும், உள்ள கொண்டு போய் படுக்க வைன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிறா என வேண்டுமென்றே போட்டு கொடுத்தார். அதில் அவளை திரும்பி முறைத்தவன், உனக்கு போகணும்னா நீ கீழே போ, குழந்தைய கூட்டிட்டு போற உரிமையெல்லாம் உனக்கு இல்ல என அதிகார குரலில் ஆத்திரத்தோடு பேசியவனை அமைதியாகவே பார்த்தவள், கீழே அவங்க அம்மா அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு, அதுல ஒரு மகளா இவளும் கலந்துக்கணும் என்றால் திடமான குரலில் தியா. இதை கேட்ட நொடி எங்கிருந்துதான் அப்படி ஒரு கோபம் வந்ததோ அப்படியே அவளின் கழுத்தை நெருப்பது போல ஒரு வேகத்தோடு தியாவை நெருங்கியவன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, முட்டாள் என்று பல்லை கடித்தபடி அவளை தொடக்கூட விரும்பாதது போல தன் கையை சட்டென பின்னுக்கு இழுத்து கொண்டு விலகி நின்றான் ஆத்மன். ஆனால் அவன் தன்னை நெருங்கி வந்த வேகத்திலேயே பழைய ஆத்மன் கண்முன் வந்து போக மிரண்டு 2 அடி பின்னுக்கு நகர்ந்தவள் ஆத்மனின் இந்த ஆவேசத்தில் கொஞ்சம் பயந்து இருந்தாலும் அதை வெளியில் காண்பித்து கொள்ளாமல் தன் தைரியத்தை எல்லாம் ஒன்று திரட்டியவாறே, அறிவு இருக்கிறதாலதான் தெளிவா யோசிக்கிறேன் என்றிருந்தாள் தியா. யோசிச்சு கிழிச்ச முட்டாள் முட்டாள் என மீண்டும் பல்லை கடித்து கொண்டு அவன் திட்ட துவங்கவும், பார்த்து பேசுங்க என எச்சரிக்கை குரலில் தியாவிடம் இருந்து பதில் வந்தது. பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு முட்டாள்னு நல்லா தெரியறதாலதான் உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கேன் என அவனும் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் பேசவும் இவர்களின் இந்த முட்டல் மோதலை அருகில் இருந்து ஒரு வன்ம புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார் ஜெகதா. இங்க யாரு முட்டாள்னு விவாதம் செய்ய தொடங்கினா எனக்கும் நிறைய பேச தெரியும், ஆனா இது அதுக்கான நேரம் இல்ல, அதுல எனக்கு விருப்பமும் இல்ல என்றாள் தியா. பின் சிறு இடைவெளி விட்டு ஆத்மனிடமிருந்து சற்று விலகி நின்றவாறே, உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா ஒரு மகளா சில சடங்குகள் செய்ய வேண்டியது இவளோட கடமை என பொறுமையான குரலிலேயே கூறினாள் தியா. இதை கேட்டு மீண்டும் எரிச்சலானவன், பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத, அவ வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா என அவள் சொன்ன விஷயத்தை வார்த்தைகளில் கூட கேட்க முடியாத கோபத்தோடு ஆத்மன் சிடுசிடுக்கவும், நல்லா தெரியும், அதுக்காக இப்போ நடந்த எதுவும் இல்லைன்னு ஆகிடாதே, இந்த குழந்தை மேல அவங்க எவ்வளவு உயிரா இருந்தாங்கன்னு அவங்க கூட இருந்து நான் பார்க்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குமே, இன்னும் சொல்ல போனா அவங்க மூச்சு இருக்க இறுதி நொடி வரைக்கும் கூட குழந்தைய பார்க்கத்தான் ஏங்கி இருப்பாங்க என்றாள் தியா. இதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அவனுக்கு தியா சொல்வதில் உள்ள உண்மை நன்றாகவே புரிந்தது. ஒவ்வொரு முறையும் ஆத்மன் ஐசியூவிற்குள் செல்லும் போதும் வாய் திறந்து கேட்கவில்லை என்றாலும் அணுவின் விழிகளில் ஒரு எதிர்பார்ப்பும் தேடலும் இருந்ததை பலமுறை கண்டிருந்தான் ஆத்மன். அதில் அவனே ஒரு முறை, லட்டு நல்லா இருக்காடா அம்மோ, உன்னை இப்படி பார்த்தா அவளால தாங்க முடியாதுன்னு தான் உள்ள கூட்டிட்டு வரல, வெளியே தான் இருக்கா, நீ நல்லா சரியாகி வா, அப்புறம் லட்டுவை பார்க்கலாம் என சமாதானம் செய்தான் ஆத்மன். அதற்கு வருத்தத்தோடு முறுவலித்து கொண்டவள், புரிந்தது என்பது போல தலையசைத்தாள். அவளுக்குமே அதே கவலைதான் மனதில் இருந்தது. ஆனாலும் பெற்ற மனம் பிள்ளையை காண ஏங்கி தவித்தது. அதை அப்போது ஆத்மனிடம் காண்பித்து கொள்ள விரும்பாமல் வேறு பேசினாள் அனு. அதை இப்போது ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் ஆத்மன் தியாவை முறைத்து கொண்டே நிற்க, இப்போ தூங்கிட்டு தான் இருக்கா, அவ தூக்கம் கலையாம குழந்தையோட விரல் தொட்டு ஒரு மகளா இவ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வைக்கிறேன். அவ முழிக்கிறது போல இருந்தா உடனே அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களோ நானோ இன்னும் 100 பேரோ சேர்ந்து செய்யறத விட இவ அங்க வந்து செஞ்சாதான் அந்த 2 ஆத்மாவும் நிம்மதியாகும் என அவ்வளவு நேரம் இருந்த உறுதி மறைந்து கண்ணீர் கண்களில் தழும்பி நிற்க கேட்டவளை ஒரு நொடி பார்த்தவன் மறுபேதும் சொல்லாமல் திரும்பிக் கொண்டான் ஆத்மன். அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு திடமான ஒரு முடிவோடு ஆத்மனின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக படிகளில் இறங்க துவங்கினாள் தியா. இதில் அவள் சென்ற திசையை சில நொடிகள் ஆத்மன் எதுவும் பேச தோன்றாமல் பார்த்து கொண்டு நிற்க, இதையெல்லாம் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜெகதாவிற்குத்தான் அடி வயிறு பற்றி கொண்டு எரிந்தது. அணுவை தவிர கௌரவ் கூட
இது போன்ற குரலில் ஆத்மனிடம் பேசி ஜெகதா பார்த்ததில்லை. அனு மட்டுமே எப்போதும் உரிமையும் அதிகாரமுமாக ஆத்மனிடம் பழகக்கூடியவள். அந்த உரிமையை அவளுக்கு மட்டுமே ஆத்மன் கொடுத்திருந்தான். வேறு யாராவது அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முயன்றால் ஆத்மன் தன் ஒரே பார்வையில் அவர்களை தள்ளி நிறுத்தி விடுவான். ஜெகதாவையே அப்படி பல முறை நிறுத்தியிருக்கிறான் ஆத்மன். அப்படிப்பட்டவன் இன்று தியா இவ்வளவு பேசியும் அமைதியாக இருப்பது ஒரு வகையில் அவருக்கு ஆச்சரியமாக இருந்த அதே நேரம் மற்றொரு வகையில் வெறுப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தும் நேரம் இதுவல்ல என புரிந்து அமைதி காத்தவர், இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் அவளை கவனிச்சுக்கிறேன். இப்போ நான் அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போக அது ஆத்மனுக்கு கோபத்தை உண்டாக்கி என் மேலேயே எல்லாம் திரும்பிடக்கூடாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு ஒரு முறைப்போடு நின்றிருந்தார் ஜெகதா. அணுவிற்கு பிறகு ஆத்மனை எளிதாக நெருங்கக்கூடிய இடத்தில் இருப்பவள் குழந்தை வர்ஷனா மட்டுமே. அதனாலேயே குழந்தையை தன்வசப்படுத்தி ஆத்மனை நெருங்க சொல்லி தன் மகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார் ஜெகதா. ஆனால் அவளோ இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையிலேயே இல்லாமல் இந்த வயதிற்கே உரிய விளையாட்டுத்தனத்தோடு சுற்றி கொண்டிருந்தாள் ஷர்மிளா. அதே குழந்தையை வைத்து ஆத்மனை ஒருத்தி இயல்பாக நெருங்குவது அவருக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. முதலில் இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் நான் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றெண்ணியவாறே அவர்களை பின்தொடர்ந்தார் ஜெகதா. அடுத்தடுத்து அனைத்தும் நடக்க ஆத்மனின் கவனம் முழுக்க குழந்தை மேலே இருந்தது. அவள் முழித்து விடக்கூடாதே என்ற பதட்டத்தோடே ஆத்மன் குழந்தையையே பார்த்திருக்க, பின்னால் இருந்து இதையெல்லாம் பார்த்த ஜெகதாவிற்கு ஆத்மன் தியாவையே பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. எப்படி பார்க்கறான் பாரு, இத்தனை நாள் இதே வீட்டுல தானே என் பொண்ணும் இருக்கா, ஒரு நாள் ஒரு பார்வை இப்படி பார்த்து இருப்பானா? பலபலன்னு ஒருத்தி வந்ததும் துர்வாசனா இருந்தவன் பார்வை கூட அவ பக்கம் திரும்புதோ என பல்லை கடித்தார் ஜெகதா. ஆனால் இதை எதையும் அறியாத தியா தன் கையில் இருக்கும் குழந்தையின் உறக்கம் கலையா வண்ணம் அனைத்தையும் செய்து முடிக்கும் கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் இத்தனை சின்ன வயதில் இந்த குழந்தை செய்யக்கூடிய சடங்குகளா இவை என்ற மனபாரமும் அழுத்தியதில் தியாவுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. அதை துடைக்க கூட தோன்றாமல் தன் ஒரே சகோதரனையும் அவன் மனைவியையும் இழந்த மன வலியையும் மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தியா. அதன் பின் எல்லாம் வேகமாக நடக்க இத்தனை நாட்கள் உறவாக இருந்தவர்கள் வெறும் உடலாக மாறி தங்கள் இறுதி பயணத்தை தொடர அவர்களை கட்டி அணைத்து வாய்விட்டு கதறி அழக்கூட முடியாத நிலையில் குழந்தையை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி நின்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள் தியா. தங்க ரதம் போல வடிவமைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் இரு உடல்களும் ஏற்றப்பட்டு அதற்குரிய சடங்கோடு அனைத்தும் நடக்க ஊர்வலத்தின் முன் நின்று கொண்டிருந்த ஆத்மனின் பார்வை ஒரு முறை தியாவின் மேல் வெறுமையாய் பதிந்து விலகியது. அதற்கு பிறகு கூட்டம் கலைய துவங்க தெருமுனை வரை அந்த வாகனம் சென்று திரும்பும் வரை குழந்தையை சுமந்தபடி அழுகையோடு அந்த வாகனத்தையே பார்த்திருந்த தியா பின் மெல்ல வீட்டிற்குள் நுழைந்தாள். எந்தவித தயக்கமும் இல்லாமல் பல நாள் பழகியது போல நேராக குழந்தையின் அறைக்கு சென்றவள் அப்படியே ஷனுவை மடியில் வைத்தபடி விழிமூடி அமர்ந்து விட்டாள். முழுக்க முழுக்க தியாவின் மேலேயே கவனத்தை வைத்திருந்த ஜெகதா. அவள் மேலேறி வந்தபோதே தியாவை பின்தொடர்ந்து வந்திருந்தவருக்கு அவளின் இந்த உரிமையான செயல் சுத்தமாக பிடிக்கவில்லை. எப்போது இவள் இங்கிருந்து கிளம்புவாள் என்பது போல அவளை முறைத்து கொண்டிருந்தவருக்கு அந்த கோபம் எல்லாம் அதே நேரம் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்த ஷர்மியின் மேல் திரும்பியது. மா, இங்க என்ன செய்றீங்க என்றபடியே வந்தவளை எரிச்சலோடு பார்த்தவர், இப்படி ஒரு எதுக்கும் உதவாதவளை பெத்து வச்சிருக்கேனேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார். இவர்கள் பேச்சு உள்ளே இருப்பவளுக்கு கேட்காத வகையில் ஷர்மியின் கையை பிடித்து சற்று தள்ளி அழைத்து சென்று நிறுத்தியவாறே, ஜெகதா, அதில் முகம் சுருங்கி போக, மா, நான் என்ன செஞ்சேன் என ஷர்மி சினுங்கவும், நீ எதுவுமே செய்யாததை தாண்டி என் பிரச்சனையே. எத்தனை முறை சொன்னேன், அந்த குட்டி பிசாசை வச்சுதான் ஆத்மனை நெருங்க முடியும், அவளை கைக்குள்ளேயே போட்டுக்கோன்னு. கேட்டியா? இப்போ பாரு, எங்க இருந்தோ வந்தவ அதை நொடியில செஞ்சிட்டா. இதே வீட்டுல இருக்க ஒன்னால அது முடியல என்றார் சிடுசிடுப்பான குரலில் ஜெகதா. மா, சும்மா சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க. நான் எத்தனை முறை அவகிட்ட போனேன், அவதான் என்கிட்ட வரவே இல்லையே. ஏன் உங்ககிட்ட கூட தான் வரமாட்டா, இதுக்கு என்ன சொல்லுவீங்க என்றாள் ஷர்மி. அடியே, அவ என்கிட்ட வந்தா என்ன, வரலன்னா என்ன, நானா ஆத்மனை கட்டிக்க போறேன், பைத்தியக்காரி என்று ஆத்திரப்பட்டவரை
இப்போது கோபத்தோடு முறைத்தவள், அதுக்காக அவளுக்கு ஆயா வேலை பார்க்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது என்றாள் ஷர்மி. அடியே அறிவு கட்டவளே, உன்னை யாருடி ஆயா வேலை பார்க்க சொன்னது? அதுக்காகவா உன்னை அருமை பெருமையா பெத்து வளர்த்தேன்? இதெல்லாம் ஆத்மனை உன் கையில போட்டுக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அவ எப்படி போனா நமக்கு என்ன என்றார் ஜெகதா. அதற்கு ஷர்மி எதுவோ பதில் சொல்ல வரவும், அதே நேரம் தியா குழந்தையை படுக்கையில் விட்டு எழுந்து கொள்ளவும் சரியாக இருக்க, என்னதான் தள்ளி நின்று பேசிக் கொண்டிருந்தாலும் தன் கவனத்தை எல்லாம் தியாவின் மேலேயே வைத்திருந்த ஜெகதா சட்டென மகளின் கையை பிடித்து பேசாதே என சைகை செய்தார். அதில் ஷர்மியும் அமைதியாகிவிட, குழந்தை உருண்டு வராத வகையில் இரு பக்கமும் தலையணையை வைத்துவிட்டு போர்வையை கழுத்து வரை இழுத்து விட்டவள் சற்று தள்ளி நின்று குழந்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறையில் இருந்து வெளியேறினாள். வழியில் நின்றிருந்தவர்களை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் அணுவின் அறையை நோக்கி சென்றவள் ஒரு நொடி தயங்கி நின்று பின் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சோடு அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். இவ என்னடி சொந்த வீட்டுல வளைய வரது போல நேரா அங்க போறா என்ற ஜெகதாவை திரும்பி பார்த்து, எனக்கு என்னமோ அவ இந்த வீட்டுக்கு புதுசு இல்லைன்னு தோணுதுமா என்றாள் ஷர்மி. அடியே, நானே அதை நினைச்சுதான் பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற என் வயிற்றுல புளிய கரைக்காத என்றவரின் கவனம் முழுக்க தியா என்ன செய்கிறாள் என்பதிலேயே இருந்தது. கண்ணீரோடு அங்கிருந்த போட்டோவின் முன் நின்றிருந்தவளின் விரல்கள் அதை மெல்ல வருடி கொடுத்து கொண்டிருக்க, ஐயோ, இவ எப்போ இங்க இருந்து கிளம்புவான்னு தெரியலையே. இவ நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா இங்கேயே தங்கிடுவா போலையே என புலம்பினார் ஜெகதா. அதற்குள் குழந்தை சினுங்கும் குரல் கேட்க வேகமாக அங்கிருந்து வெளியில் வந்து குழந்தையின் அறைக்கு ஓடினாள் தியா. அங்கு உறக்கம் இன்னும் கலையாத நிலையில் கண்ணை கூட முழுதாக திறக்காமல் எழுந்தமர்ந்து சினுங்கிக் கொண்டிருந்தாள் ஷனு. அச்சோ, என் தங்க பாப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் அடறீங்க என குழந்தையை நெருங்கி சமாதானம் செய்ய முயன்றாள் தியா. ஷனுவோ அவளை கண்டதும் தாவி ஏறி தியாவின் கழுத்தை கட்டி கொள்ள, பிள்ளை தனியே இருக்க பயந்து தவிப்பது அவளுக்கு புரிந்தது. நடந்து முடிந்த எதுவும் முழுமையாக குழந்தைக்கு புரியவில்லை என்றாலும் ஏதோ ஒன்று பிள்ளையை மனதளவில் பாதித்து இருப்பது புரிந்து குழந்தையை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவள், ஒன்னும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் என குழந்தையை முதுகை வருடி சமாதானம் செய்ய முயன்றாள் தியா. இதை பார்த்த ஜெகதாவிற்கு மேலும் கடுப்பானது. இதை தாண்டி உன்னை செய்ய சொல்றேன், அங்கே இருந்து அவ வர்றதுக்குள்ள நீ போய் தூக்கி இருக்க வேண்டியது தானே என மகளிடம் சிடுத்தார் ஜெகதா. அதே நேரம் சடங்குகளை எல்லாம் முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்திருந்த ஆத்மன் நேராக குழந்தையை காண வரவும் அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஜெகதாவிடம் இருந்து விலகி வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள் ஷர்மி. ஆத்மனை பார்த்ததும் சோக முகத்திற்கு மாறியிருந்த ஜெகதா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆத்மா என வராத கண்ணீரை துடைத்தவாறே கேட்கவும் ஒரு தலையசைப்பை மட்டும் அவருக்கு பதிலாக கொடுத்துவிட்டு அறைக்குள் சென்றான் ஆத்மன். அதற்குள் தியாவின் கழுத்தை கட்டியபடியே மீண்டும் குழந்தை உறங்கிவிட்டிருக்க, அவளிடம் இருந்து குழந்தையை வாங்க முடியாமல் சில நொடிகள் நின்றவன் ஷனுவின் உறக்கம் கலைய வேண்டாம் என நினைத்து அப்படியே வெளியேறி இருந்தான். அதுவரை ஆத்மன் அறைக்குள் வந்ததை அறிந்தும் அவன் பக்கம் திரும்பாமல் அமர்ந்திருந்த தியா அவன் வெளியேறியதை அறிந்து உண்டான நிம்மதியோடு குழந்தையை மேலும் தன்னோடு இறுக்கிக் கொண்டாள்.